recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கந்த சக்தி விரத முறை. ஸோ என்றைக்கு கந்த சக்தி ஆரம்பிக்கிறது, எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கந்த சக்திக்கு நம்ம என்னென்ன மாதிரி விரத முறைகள் இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கந்த சக்தி 22/10/2025 அன்றைக்கி தொடங்குது. அதுக்கப்புறம் 28 வரைக்கும் 7 நாட்கள் இருக்குது. ஸோ பிரதமை தேதியிலேருந்து சஷ்டி தேதி வரைக்கும் 6 நாட்கள். அதுக்கப்புறம் 7வது நாள் திருக்கல்யாணம். 6வது நாள்லேருந்து சூரசம்காரம் முடியும். அதுக்கப்புறம் 7வது நாள் திருக்கல்யாணமோடு தான் நம்ம கந்தசக்தி விரதத்தை முடிக்கணும். ஸோ கந்தசக்தி விரதத்துக்கு நம்ம என்னென்ன மாதிரி விரத முறைகளை எடுக்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஒருவேளை உணவு உண்டு மிச்ச நாட்கள்லாம் விரதம் இருக்கலாம். அப்படிலாம் இடைவேளை உணவு இது பண்ணி மிச்ச நேரம் விரதம் இருக்கலாம். அப்படின்னா 3 வேளையும் உணவை தவிர்த்துட்டு பால் பழம் அது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் மிளகு மட்டும் ஒரு நாள் முதல் நாள் 1 எண்ணிக்கை, 2 நாள் 2வது எண்ணிக்கை, 3 அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையை கூட்டிக்கணும். 6 நாட்கள் 6 மிளகு அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு வெறும் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம். ஸோ அது தவிர்த்து நம்ம பால் விரதமாக கூட வெறும் முழுக்க பால் மட்டும் எடுத்துக்க இது பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பழச்சாறுகள் குடிச்சிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். அப்படின்னா இளநீர் எடுத்துக்கொண்டு நம்ம விரதம் இருக்கலாம். ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை இருங்க. ஸோ உங்களால் முடியல அப்படின்னா விரதம் கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. உங்களால் முடியும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி விரதம் இருக்கிற காலத்தில் மத்தியான நேரத்தில் தூங்கக்கூடாது. ஸோ இரவு நேரத்தில் தாராளமாக தூங்கிக்கலாம். மத்தியான நேரத்தில் மட்டும் தூங்கக்கூடாது. இரவு நேரத்தில் நம்ம சுத்தமான ஒரு பெட்ஷீட் போட்டு நம்ம தூங்கிக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி பருப்பு சாதம் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பால் சாதம், அதில் 2த்தையும் உப்பு போடாமல் நம்ம சாப்பிடலாம். இதுலேயே சில பேர் தரையை நல்லா துடைச்சிட்டு அதில் நெய் மிளகி அதில் சாதம் போட்டு நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணி நம்மளோட வேண்டுதலை நம்ம கேட்கும்போது முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை கேட்டு கூடிய விரைவில் நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணுமா குழந்தை பேர் கொடுப்பாரு, கல்யாணம் ஆகணுமா கல்யாண பேர், வேலை கிடைக்கணுமா வேலை, எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய இந்த விரதம் தான் சக்தி விரதம். ஸோ சக்தியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும். ஸோ சக்தியில் இருந்தால் நம்ம அகப்பையில் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது இதோட தாற்பயம். ஸோ நிறைய பேர் சக்தி விரதம் இருந்து குழந்தை பேர் பெற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னா இந்த விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் முழுமையாக இருந்து ஸோ முருகப்பெருமான முழு அன்போடு சண்டை போட்டு கேட்டு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைத்து இன்புற்று வாழ அடியேன் வாழ்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சக்தி அன்றைக்கி நம்ம கலசம் எப்படி வைக்கணும், ஸோ சக்தி முதல் நாள்லேருந்து இறுதி திருக்கல்யாணம் வரைக்கும் என்னென்ன மாதிரி நைவேத்தியம் செய்யணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அஸ்ட்ராலஜி கன்சல்ட்டிங்கும் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம், மியூசிக் கிளாஸஸ்ஸு. அது இல்லாமல் ஆர்கானிக் ப்ராடக்ட், ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறோம். அதெல்லாம் வேணுனாலும் என்னுடைய நம்பர். அதுமாரி நம்ம அனைத்து சமூகத்துக்கும் வரன் பார்த்து வைக்கிறாங்க. நம்ம திருவல்கேணி லாயஸ் ரோட்டில் இருக்கோம். அனைத்து சமூகத்திற்கும் வரன் பார்த்து வைக்கிறோம். ஸோ என்னுடைய எண் 9789996853 978 9996 853. நன்றி, வணக்கம்.